வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 18வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் கம்மிங் ஏப்ரல் 5 நைட்டு 7:30 ஒரு டபுள் கட்டர் மேட்ச். ஆல்ரெடி 3:30 சென்னை சூப்பர் கிங்ஸும் அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடக்கூடிய மேட்சுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் சண்டிகர்ல நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் இது, இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அதாவது சண்டிகர் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பவுண்டரி 76 மீட்டர் அண்ட் தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் 67 மீட்டர் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ட்ராக் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்ல வராங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 168, ஹை டோட்டல் வரும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 257 ரனை சேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் வரும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் 60 ரனுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துறாங்க. இங்க டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர் த லைட்ல பவுல் பண்றதுக்கு பவுலர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, டியூ நிறைய இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் ஈஸியா என்ஜாய் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஓவராலா 61 மேட்சஸ், அதுல 27 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், சேஸ் பண்ண டீம் 34 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 30 மேட்சஸ், அதுல பஞ்சாப் கிங்ஸ் 12, ராஜஸ்தான் ராயல்ஸ் 18 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா தெரியுறாங்க. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றது ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும், பெனிஃபிட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப் தேடிட்டீங்களா? அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஸ்பாட்டசி ஆப். ஸ்பாட்டசி ஆப் ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இந்த ஆப்ல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது பிக் 1 பிளேயர், இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 பிளேயரை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், நீங்க ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. கொடுத்துருக்க பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல யார் ஃபேண்டசி வைஸ் கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு அந்த பிளேயர்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விராட் கோலியை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பனன்ட் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ல இருந்து ஒருத்தரை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ விராட் கோலி ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, ரோஹித் சர்மா ஒரு 20 தான் எடுத்துறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வினர். இங்க கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, டீமும் செட் பண்ண தேவையில்ல. கொடுத்துருக்க பிளேயர்ஸ்ல இருந்து ஒரே ஒருத்தரை பிக் பண்ண போறோம், மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு TDS கிடையாது, GST கிடையாது. அண்ட் தென் 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம இந்த IPL-க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பாட்டசி ஆப்க்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஸ் ஆர்யா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, கிளன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாங்க் சிங், செட்ஜ், மார்க்கோ யான்சன், சகால், ஹர்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் வரும்போது லாக்கி ஃபெர்குசனும் அண்ட் தென் பிரியான்ஸ் ஆர்யா அவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர், மார்க்கோ யான்சன் 1, ஹர்தீப் சிங் 2, ஓவராலா 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர். அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் ரைட் ஹேண்ட் சீமர், 3 ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் தென் மீடியம் ஃபேஸ் போடுறதுக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ல ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் சகால், அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் மேக்ஸ்வெல். டோட்டலா பவுலிங் யூனிட்டே கவர் பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஓவராலா ஒரு பெட்டர் டீமா தான் ஃபீல் ஆகுது. இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்தீப் சிங் 4 ஓவர், சகால் 4 ஓவர், அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் 3 ஓவர்,
மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2 ஓவர், ஆல்மோஸ்ட் 13 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் ஒரு 3 ஓவரும், மார்க்கோ யான்சன் ஒரு 4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நம்ம ஆர்ஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 70% சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ரூ ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் டூபே, வனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதான் ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா அவரும் அண்ட் தென் சுபம் டூபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச். இதுல பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல ஃபேஸ் போற பவுலர், அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 2 டெத்ல பவுல் பண்றதுக்கு சந்தீப் சர்மா, ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. அண்ட் தென் 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர், அதாவது தீக்ஷனா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு வனிது அசரங்கா 5th. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் தான் பவுலிங் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல மேபி யாரோ ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போகுது அப்படின்னா ரியான் பராக் 6th பவுலிங் ஆப்ஷன்ல வரதான சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா நிதிஷ் ராணா, இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் 1ல ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், மல்டிபிள் டீம்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ், நீங்க டீம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேட்ச் பத்தின நாலேஜும் அண்ட் தென் ஃபேண்டசி பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இது 2 இருந்தா மட்டும் டீம் ரெடி பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஃபேண்டசில பாயிண்ட்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளேயரா ஒரு 30 ரன் அடிப்போம், அப்ப கண்டிப்பா உன்னை பிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ தவிர, இப்போ ஒரு சில பிளேயர் அட்டாக்கிங்கா ஆடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சில பிளேயர் நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பிளேயர் ரொம்ப அட்டாக் பண்ணும்போது நிறைய பவுண்டரிஸ் சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணுவாங்க. இவங்க வெறும் 25 பால் 20 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 30 ரன் ஆடுறதுக்கு அந்த பேட்டர் உள்ள 10 பால்ல 30 to 35 ரன் ஆடிடுவாங்க. ஸோ ஈக்குவல் ரன், அப்ப ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. கிடையவே கிடையாது. இங்க ஒரு 6 அடிச்சா 12 பாயிண்ட் இருக்கு, ஒரு பவுண்டரி அடிச்சா 8 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கால்குலேட்டிவ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணா மட்டும்தான் உங்களால கிராண்ட் லீக்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், கண்டிப்பா இந்த மேட்ச் பத்தின நாலேஜ் அண்ட் தென் ஃபேண்டசி பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருந்தா மட்டும் டீமை பிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய ஆப்ஸ் ட்ரீம் 11 தவிர மற்ற ஆப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த ஆப்ஸ்ல எல்லாமே கிவ் அவே இருக்கு. அங்க போய் டீமை ஃப்ரீயா பிக் பண்ணுங்க. இப்போ பூம் 11 ஆப், ஃபேண்டாஃபிட் ஆப், இந்த ஆப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா எல்லா மேட்சுக்கும் கிவ் அவே இருக்கு. அந்த கிவ் அவேல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 டீம் 30 டீம் வரைக்குமே நீங்க ஃப்ரீயா பிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயா பிக் பண்ணுங்க. இப்போ ஃபேண்டாஃபிட் ஆப்ல 30 டீம் வரைக்குமே நீங்க ஃப்ரீயா பிக் பண்ணலாம். பூம் 11ல 1 or 2 டீம்ஸ் மட்டும் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஆப்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீயா ஒரு 20 to 30 டீம் ரெகுலரா பிக் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸோ அதுல பிக் பண்ணி பிளே பண்ணும்போது நம்மளோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி வருது, நம்ம டீமை நல்லா பிக் பண்றோமா, அந்த மாதிரி நல்லா பிக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ட்ரீம் 11 பிளே பண்ணுங்க. எப்பவுமே நான் தான் சொல்றேன், கிராண்ட் லீக்ல தேவையில்லாம பிளே பண்ணி மணியை லாஸ் பண்ணாதீங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல யார் யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர் த மேன் இன் ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் வந்துடும். கன்சீடிவ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் இந்த வென்யூல பிரப்சிம்ரன் சிங் இது வரைக்கும் நல்லாவே பேட்டிங் ஆடி இருக்காரு. அதெல்லாம் விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்கன்னா மட்டும் நீங்க பிரியான் சாரியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரிஸ்கா ஒரு 10% டீம்ல மட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இயர்லியா விக்கெட் விருதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நேகல் வதிரா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்தும் ஒரு 20 to ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிளான் மேக்ஸ்வெலும் தேவைப்படுவார். மார்க்கஸ் ஸ்டோனிஸ், இவங்க 2 பேருமே 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஏன்னா 2 ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்ண போறாங்க. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃபீல்டிங்கும் ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் 1, பிரப்சிம்ரன் சிங் 2, நேகல் வதிரா 3, கிளான் மேக்ஸ்வெல் 4, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 5. 5 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல சகால் 6th ஆப்ஷன். ஏன்னா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கண்டிப்பா பால் டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் 7th ஆப்ஷன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா மார்க்கோ யான்சன். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இனிஷியலி நியூ பால்லே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மிடில் வந்து போல் பண்ணும்போது ஒரு விக்கெட், ஓவராலா 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம மார்க்கோ யான்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கோ யான்சன், ஹர்தீப் சிங், 2 பேருக்கு நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிரியான் சாரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பேட் பண்ண போறாங்கன்னா மட்டும் நீங்க அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சசாங்க் சிங், அவருக்கு எந்த மாதிரி டைம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், இந்த 3 விக்கெட்டும் இயர்லியா, அதாவது இந்த 3 பிளேயரும் சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீமுக்கு ஃபேவரபிளா, அதாவது ஆர்ஆருக்கு ஒன் சைடா ஒரு டீம் ரெடி பண்ணுவீங்கல்ல, அந்த டீம்ல மட்டும்தான் சசாங்க் சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப நீங்க பாட்டுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே டீம்ல சசாங்க் சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது வேஸ்ட். ஏன்னா இவங்கலாம் டாப் ஆர்டர் தான் வராங்க, குயிக்கா ரன் ஆடிடுவாங்க, ஒரு 30 to 40 ரன் ஆடுவாங்க. அது இல்லாம இவங்க எல்லாரும் பேட்டிங்ல கிரீஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16 ஓவர் வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இவர் உள்ள வந்து பெரிய ஸ்கோர் ஆடுவாரா, தெளிவா யோசிங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம பிக் பண்ற டீம்ல சசாங்க் சிங் தேவைப்பட மாட்டாரு. ஸோ இவங்க எல்லாத்தையும் டிராப் பண்ற டீம்ல மட்டும் நம்ம சசாங்க் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் செட்ஜ், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 10 ஓவருக்குள்ளேயே பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 4 விக்கெட்டை விட்டுருவாங்க. அதாவது 4 விக்கெட்டை விட்டு ஓவரால ஒரு 50 to 60 ரன் தான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவா ஒரு டீம் போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல சசாங்க் சிங்க்கும் செட்ஜுக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன், பிக் டிஃபரன்ஷியல் பிக், ஒரு 30 to 40% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை பண்ற டீம்ல வைஸ் கேப் மார்சல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 3 விக்கெட் ஏர்லைனா நிறைய எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து சிம்ரன் சிங் 1, ஸ்ரேயஸ் ஐயர் 2, நேகல் வதிரா 3, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4, கிளென் மேக்ஸ்வெல் 5, சஹால் 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்தீப் சிங், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மார்க்கோ யான்சன் 7. அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பிரியான் சாரியாவை ட்ரை பண்ணுங்க. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க லாக்கி ஃபெர்குசனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 8 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. இதுல ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல் எல்லாம் ஏதோ ஒரு டீம்ல டிராப் பண்றேன், ஆர்ஆருக்கு ஃபேவரபிளா ஒரு டீம் போறேன்னா மட்டும் நீங்க அந்த டீம்ல சசாங்க் சிங்க்கும் செட்ஜுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் தென் சஞ்சு சாம்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச் விக்கெட் கீப்பர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சஞ்சு சாம்சனை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 30 to 45 ரன் பேட்ல அல்லாம விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல நாக் ஆடுறதான சான்ஸ் இருக்கும். கேப்டன்ஷிப் பிரஷர் போயாச்சு, ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபார்முக்கு வந்தாச்சு ரியான் பராக். ஸோ ரியான் பராக்கும் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா 80 to 90% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா நிதிஷ் ராணா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர் பவுல் பண்ண போறாங்க. அந்த லாக்கி ஃபெர்குசன் சகால்கிட்ட நிறைய முறை நிதிஷ் ராணா விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ சகால் மாதிரி பவுலர்ட்டையும் விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைனாலும் ஈஸியா மாட்டிடுவாரு, கிளென் மேக்ஸ்வெல் இவரோட விக்கெட் எடுக்கிறதான சான்ஸ் வரும். ஸோ நிதிஷ் ராணாவை ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் த்ரூ ஜூரல் ஒரு 20 to 30% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் சிம்ரன் ஹெட்மேயர் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 80% டீம்ல ஆர்ஆர் போத் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணாலும் சரி சரி சிம்ரன் ஹெட்மேயர் இருந்து ஒரு 30 to 45 ரன் வரைக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்பின்னர்னு வரும்போது வனிது அசரங்கா மஸ்ட் பிக்கா இருக்கணும். ஏன்னா பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15 to 20 ரன், பவுலிங்ல 1 to 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்ஆர் பவுல் பண்ண போறாங்கன்னா மட்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க துஷார் தேஷ்பாண்டேக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல பெருசா டாப்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஆவரேஜா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 50-50 ஆப்ஷன்ல மட்டும் அவரை ட்ரை பண்ணி பாருங்க. சந்தீப் சர்மா விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 to 3 விக்கெட், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சந்தீப் சர்மாவை ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்களா, ஒரு 2 to 3 டீம், அந்த 2 to 3 டீம்ல பிக் பண்றீங்களா, அதுல ஏதோ ஒரு டீம்ல
வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க சுபம் டூபேவை நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னா அந்த டீம்ல ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜுரல் இந்த 3 பிளேயர்ஸையும் நீங்க டிராப் பண்ணிடுவீங்க. ஒன் சைட் டீம் போறீங்க அப்படின்னா மட்டும் அந்த டீம்ல, அதாவது ஒன் சைட் டீம் நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் பண்றாங்க, நீங்க ஒன் சைட் டீம் போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல சுபம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி அந்த டீம்ல 8 பிளேயர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டீம்ல சஞ்சு சாம்சன் 9, அண்ட் தென் ரியான் பராக் 10, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 11, சிம்ரன் ஹெட்மயர் 12, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 13, வனிது அசரங்கா 14, அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல சந்தீப் சர்மா அல்லது நிதிஷ் ராணா அல்லது த்ருவ் ஜுரல். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பிளேயர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் டீம்ஸ் ரெடி பண்ணுங்க. மல்டிபிள் டீம்ஸ் ரெடி பண்ணிட்டு அதை கிராண்ட் லீக்ல பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். மற்ற மீதி இருக்க ஒரு 7 பிளேயர்ஸை இந்த 15 பிளேயர்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை ஏதோ 1 or 2 டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு ட்ரை பண்ணலாம்? இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் பிரத்சிம்ரன் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளான் மேக்ஸ்வெல் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன், மார்க்கஸ் டோனிஸ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஹர்தீப் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் சஹாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆர்ஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன், சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரியான் பராக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், வனிது அசரங்கா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற டீம்ல சந்தீப் சர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சிம்ரன் ஹெட்மேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் ஆர்ஆர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video.